ஸோ சாட்சிய சட்டம் இன் இட்ஸ் இன்ஹரண்ட் நேச்சர், தன்னுடைய இயல்பான தன்மையில் பார்க்கும் பொழுது அது ஒரு பெயரடை சட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்தியன் லா ஆஃப் எவிடன்ஸ் இஸ் அன் அட்ஜுடிகேஷன், இஸ் அன் அப்ஜெக்டிவ் லா. இட்ஸ் நாட் ஏ சப்ஸ்டான்சிவ் லா ஒரு ப்ரொசீஜர் லா. நடைமுறை சட்டமோ அல்லது நிலைநிறுத்த சட்டமோ கிடையாது. அது தன்னைத்தானே முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ் லா. நமக்கு ஆங்கில கிராமர்ல உங்களுக்கு தெரியும் அப்ஜெக்டிவ் லானா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியும். ஸோ த எவிடன்ஸ் லா இஸ் எ புல் which is to be tied in front of a cart. ஒரு மாட்டு வண்டியில் மாட்டை முன்னிறுத்தி செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் பயணம் இனிதாக அமையும். ஒரு மாட்டு வண்டியில் மாட்டை பின்னோக்கி கட்டினால், வண்டியின் பின்னால் கட்டினால் பயணம் தொடரவே முடியாது. ஸோ எவிடன்ஸ் ஆக்ட் இல்லாம எந்த சட்டமும் நீதிமன்றத்துக்குள் இயங்காது. அதனாலதான் எவிடன்ஸ் ஆக்ட்ங்கிறது அப்ஜெக்டிவ் லான்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இட் இஸ் நெய்தர் சப்ஸ்டான்சிவ் நார் ப்ரொசீஜர் லா, இட் இஸ் an அப்ஜெக்டிவ் லா. இந்த சட்டம் எவ்வாறு இயங்குகிறது நீதிமன்றத்திற்குள், என்னென்ன கொள்கை கோட்படையின் அடிப்படையில் அது இயங்குகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் philosophy in எவிடன்ஸ் ஆக்ட், பெஸ்ட் பாசிபிள் எவிடன்ஸ். ஒன் இஸ் பெஸ்ட் பாசிபிள் எவிடன்ஸ் ஆர் பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல். பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல் இஸ் த ஃபர்ஸ்ட் philosophy consist in the எவிடன்ஸ் ஆக்ட். What is the best evidence? What is the best evidence rule? We have to clarify it. As far as the term best is concerned, it's a relative context. Best is a relative context. அது சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பொருளை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டதுதான் பெஸ்ட்ங்கிற வார்த்தை. வயதானவர் அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொல்லுகிறோம் என்றால், 40 வயதை உடைய ஒரு நபர் 50 வயது உடைய ஒரு நபரை வயதானவர் என்று சொல்லலாம். 50 வயதை அடைந்த ஒரு நபர் 70 வயது நிரம்பியவரை வயதானவர் என்று சொல்லலாம். 70 வயது நிரம்பிய ஒருவர் 90 வயது நிரம்பியவரை வயதானவர் என்று சொல்லலாம். இப்போ வயதானவர் என்பது யார் என்பதில் இது மிகப்பெரிய கேள்வி. 4 பேரும் ஒவ்வொருத்தரை வயதானவர் வயதானவர் என்று சொல்கிறார்கள் ஒழிய, வயதானவர் யார் என்பதை நிர்ணயம் செய்வது இந்த ரிலேட்டிவ் கான்டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. அந்த சூழலில் அந்த சொல்லுக்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல் சொல்லி ஃபர்ஸ்ட் பிலாசபியாக இந்தியன் எவிடன்ஸில் பார்க்கப்படுகிறது. அப்ப பெஸ்ட்ங்கிறதுக்கு இங்க என்ன, இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம என்ன மீனிங் எடுத்துக்கலாம் அப்படிங்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா, there is no definition for best evidence in the evidence law. எவிடன்ஸ் லால பெஸ்ட் எவிடன்ஸ்ங்கிறது எங்கேயும் ஒரு வரையறை கொடுக்கப்படவில்லை. Because best is a relative context. So we can compare it. Which one is best? We can compare it when the two evidence is available before the court. First one is oral evidence. Another one is documentary evidence. For a same fact, the evidence of which is adduced before the court is duty upon each and every party to the proceedings. So ஒரு வழக்கினுடைய இரு தரப்பினரும் அவர்கள் சார்ந்த வழக்கில், அவர்கள் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற வேண்டிய வழக்கில் அவர்கள் கையில் வாய்மொழி சாட்சியமும் இருக்கிறது, ஆவண சாட்சியமும் இருக்கிறது. இப்பொழுதுதான் முடிவு செய்ய முடியும் இதில் எது சிறந்த சாட்சியம் என்பதை. வாய்மொழி சாட்சியம் மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் அது சிறந்த சாட்சியமா என்றால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆவண சாட்சியம் மட்டும் ஒரு வழக்கின் தரப்பினர் கையில் இருந்தால் அது சிறந்த சாட்சியம் என்று சொல்லிவிட முடியாது. எங்கே உங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் சூழ்நிலை கிடைக்கிறதோ, கம்பாரிசனை வச்சு மட்டும்தான் ஒரு வாய்மொழி சாட்சியம் சிறந்த சாட்சியமாக அல்லது ஒரு ஆவண சாட்சியம் சிறந்த சாட்சியமாக ஒப்பிட்டு பார்த்து நாம் ஒரு முடிவெடுக்க முடியும். பிகாஸ் பெஸ்ட் இஸ் ஏ ரிலேட்டிவ் கான்டெக்ஸ்ட். இப்ப பாருங்க, ஒரு ஓரல் எவிடன்ஸ் நம்ம கையில இருக்கு. இந்த ஓரல் எவிடன்ஸை எங்கெல்லாம் நீங்க டீல் பண்றீங்க எவிடன்ஸ் ஆக்ட்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன்ஸ் 3, 59 and 60. இந்த நான் உங்களுக்கு இந்த பிலாசபிலேயே என்டையர் செக்ஷனையும் கவர் பண்ணிட முடியும். அதுதான் இந்த ஆக்டினுடைய ஒரு பெரிய யூனிக் ஃபீச்சர். ஸோ இப்போ ஓரல் எவிடன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 3, 59, 60 மூணுலேயும் உங்களுக்கு ஓரல் எவிடன்ஸை பற்றி நமக்கு தெளிவான விளக்கங்கள் இருக்கு. டாக்குமெண்டரி எவிடன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா பிரிவுகள் 3, 62, 63, 74, 75, 65 கேபிட்டல் ஏ,
அண்ட் 67 கேபிட்டல் ஏ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஆவண சாட்சியத்தை பற்றி நமக்கு இதுல சொல்லுது. ஸோ வாட் இஸ் மீன் பை எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை நம்ம மனக்குள்ள கேட்டுக்கிட்டோம்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள தன்மையை நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். வாட் இஸ் மீன் பை எவிடன்ஸ்? எவிடன்ஸ் என்பதற்கு பிரிவு 3 ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவு ஆரம்பமாகிறது. 2 வகையான தன்மையில் கொண்ட 2 படிவத்தில் உள்ள எவிடன்ஸை தான் அந்த செக்ஷன் 3ல எவிடன்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஓரல் எவிடன்ஸ், மற்றொன்று டாக்குமெண்ட் எவிடன்ஸ். ஸோ இட் இஸ் நாட் எ டெஃபினிஷன் ஃபார் எவிடன்ஸ், இட்ஸ் ஓன்லி எ ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ். சாட்சியம் எந்த வடிவத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் வாய்மொழி வடிவத்தில் கொடுக்கப்படுகிறது, ஆவண வடிவத்தில் கொடுக்கப்படுகிறது என்றே பொருள் கொள்ளலாமே ஒழிய அதில் கொடுக்கப்பட்டுள்ள சாட்சியம் என்பதற்கான வரையறையாக அதை கொடுத்துக் கொள்ள முடியாது. ஏனெனில் நீங்கள் பிரிவு 3 தலைப்பை பார்த்தால் இன்டர்பிரேஷன் கிளாஸ் என்றுதான் இருக்கும், டெஃபினிஷன் கிளாஸ் இல்லை. ஸோ சாட்சி சட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் வரையறைக்குள் கொண்டு வர முடியாது என்பதை உணர்ந்த ஸ்டீஃபன் அதை இன்டர்பிரேஷன் கிளாஸ் என்றுதான் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார் பிரிவு 3. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எவிடன்ஸினுடைய ஃபார்மேட்டை வச்சுதான் ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எவிடன்ஸ் 2 வகையாக அதன் படிவத்தை வைத்துத்தான் பிரிக்கப்பட்டுள்ளதை ஒழிய வரையறையை வைத்து பிரிக்கப்படவில்லை. இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் எவிடன்ஸ் என்றால் என்ன அர்த்தம்? இது ரெண்டுமே ஃபார்மேட்டு தான். வாட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் கேட்டா ஓரல் ஃபார்ம், டாக்குமெண்ட்ரி ஃபார்ம் நம்மளால சொல்ல முடியும். ஆனால் வாட் இஸ் எவிடன்ஸ் கேட்டா எஃபெக்ட் ஆஃப் ப்ரூஃப் என்று மட்டும் தான் சொல்ல முடியும். எஃபெக்ட் ஆஃப் ப்ரூஃப், நிரூபணத்தின் விளைவு, நிரூபணத்தின் தன்மை என்பதுதான் சாட்சியம். சாட்சியம் என்பது எஃபெக்ட் ஆஃப் ப்ரூஃப். அப்போ ப்ரூஃப் என்றால் என்ன என்ற இன்னொரு கேள்வி வரும். எஃபெக்ட் ஆஃப் ப்ரூஃப் இஸ் எவிடன்ஸ். வாட் இஸ் மீன் பை ப்ரூஃப்? மீடியம் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் கால்டு ப்ரூஃப். மீடியம் ஆஃப் ப்ரூஃப், மீடியம் ஆஃப் எவிடன்ஸ். சாட்சியத்தை எந்த வழிகளில் நீங்கள் கொண்டு செல்கிறீர்களோ அதுதான் நிரூபணமாக காட்டப்படுகிறது. ஸோ எவிடன்ஸ் ப்ரூஃப் என்பதற்கு சாட்சிய சட்டத்தில் உள்ள பிரிவுகளின் அடிப்படையில் கொடுக்கப்படுவது விளக்க உரையே தவிர வரையறை இல்லை என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எவிடன்ஸ் 2 வகையான வடிவங்களில் சாட்சிய சட்டம் நமக்கு சாட்சியத்தை கொடுத்திருக்கிறது. இன்னொரு எவிடன்ஸ் என்பது பிரிவு 3 இல்லாவிட்டாலும் பிரிவு 60 கொடுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 60 பார்த்தீர்கள் என்றால் மெட்டீரியல் எவிடன்ஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஸோ ஸ்டீஃபன் 2 வடிவத்தில் தான் சாட்சியங்களை வரையறுக்கிறார் என்று வரையறையில் பார்க்க முடிகிறது என்றால் அது ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எவிடன்ஸ். ஆனால் ஸ்டீஃபன் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு வகையான சாட்சியத்தை பிரிவு 60 கொண்டு இணைத்து வைத்துள்ளார். பிரிவு 60 வரம்புறையில் பார்த்தால் தெரியும், மெட்டீரியல் எவிடன்ஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ மொத்த சாட்சிய சட்டத்தையும் எடுத்து பார்த்தால் சாட்சியம் என்பது 3 படிவங்களில் உள்ளது. இது இதனுடைய சிறப்புத்தன்மை. இந்த சாட்சியங்களில் எந்த சாட்சியம் சிறந்த சாட்சியம்? எந்த சாட்சியமும் சிறந்த சாட்சியம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சாட்சியம் சிறந்த சாட்சியமாக ஒவ்வொரு வழக்கிலும் காணப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் பிலாசபி. எப்படி என்று பார்ப்போம். Why best evidence is necessary? First of all, first philosophy, best evidence rule. Why best evidence is necessary before a court of law? It's a big question. இப்ப பெஸ்ட் எவிடன்ஸ் எதற்காக என்று சொன்னால், யாரோ ஒருவருக்கு அவருக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவதற்கு அல்ல, யாரோ ஒருவருக்கு எதிரான தீர்ப்பு அமைய வேண்டும் என்பதற்கு அல்ல. சோ பார்ட்டிஸை பத்தி to the proceedings are suit before the court of law சாட்சிய சட்டம் கவலைப்படுவதில்லை. ஆகவேதான் சாட்சிய சட்டம் தன்னை யார் பக்கமும் சாயாது. சாட்சிய சட்டம் என்பது சாய்க்க வேண்டிய பொறுப்பு வழக்கின் தரப்பினர்களில் அவர் கொடுக்கக்கூடிய சாட்சியத்தை வைத்து அமைந்திருக்குமே, ஆனால் அதுதான் உண்மையை ஒழிய சாட்சிய சட்டம் நியூட்ரலாகவே தான் எடுத்து செல்லும் தன்னை. அப்படி பார்க்கும் பொழுது யார் ஒருவருக்கு சாதகமான தீர்ப்பு வேண்டும் அல்லது யார் ஒருவருக்கு எதிரான தீர்ப்பு அமைய வேண்டும் என்பதற்காக பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல் வைக்கப்படவில்லை. அப்ப வேற எதற்கு? அதனுடைய காரியம் என்ன? அது என்ன தேவையை பூர்த்தி செய்கிறது என்று பார்த்தால், நீதிமன்றம் ஒரு உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறது. நீதிமன்றம் தன் முன்னால் அவர்கள் கையாளக்கூடிய வழக்கில்
ஒரு உண்மைத்தன்மையை உணர்ந்து அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க வேண்டிய கட்டாயம் நீதிமன்றத்துக்கு இருப்பதால் பெஸ்ட் எவிடன்ஸ் என்ற ஒன்று ரூலை பிலாசபியாக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல்ங்கிறது என்னென்ன பிரிவுகள் சட்டத்தில் எங்கிருக்கிறது என்று கேட்பதை விட என்னென்ன பிரிவுகளில் இருக்கிறது என்பது மட்டும்தான் இந்த சாட்சிய சட்டத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய எந்த இடத்திலும் நீங்கள் வந்து பெஸ்ட் எவிடன்ஸ்ங்கிறத பார்க்க முடியும், எந்த வழக்கிலையும் நீங்க பார்க்க முடியும் பெஸ்ட் எவிடன்ஸ் என்பதை. ஸோ பெஸ்ட் எவிடன்ஸ் இஸ் நெசசரி நாட் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒன் பார்ட்டி ஆர் நாட் ஃபேவர் ஆஃப் அதர் பார்ட்டி because it is an adversarial system of judiciary, for which I quote one ruling which is reported in 1991 part 3 SCR page 326, in which it's clearly discussed about the necessity of the best evidence rule. It is reported in 1991 part 3 SCR page 326. So இன்னொரு கேள்வி, can we categorize or label what is the best evidence? நீங்க ஏதாவது ஒரு சாட்சியத்தை இது சிறந்த சாட்சியம் என்று உங்களால் முத்திரை குத்த முடியுமா? வாய்மொழி சாட்சியம் இருக்கிறது, ஆவண சாட்சியம் இருக்கிறது, மெட்டீரியல் எவிடன்ஸ் பிசிக்கல் ஆப்ஜெக்டை கொண்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கிறது. மெட்டீரியல் என்பதற்கு இந்த இடத்தில் முக்கியமானது என்ற ஒரு அர்த்தம் பொருள் கொண்டு கொள்ளக்கூடாது. மெட்டீரியல் என்பதற்கு ரிலேட்டிவ் கான்டெக்ஸ்ட் தான். அதுவும் நீங்க ஒரு கட்டடம் கட்டுபவரிடம் மெட்டீரியல் என்று கேட்டால் அவர் வந்து கட்டடத்திற்கு தேவையான செங்கல், சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றை தான் மெட்டீரியல் என்பார். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு விஷயம் தோணும் பொழுது நீங்க மெட்டீரியல் திங் என்று கூறுவீர்கள். ஆனால் அந்த இரண்டையும் இந்த கான்டெக்ஸ்டில் சாட்சிய சட்டத்தில் பயன்படுத்தவில்லை. இங்கே மெட்டீரியல் எவிடன்ஸ் என்பது பிசிக்கல் ஆப்ஜெக்ட். ஏன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ங்கிற டெஃபினிஷன் வரும்பொழுது பிசிக்கல் ஆப்ஜெக்ட் ஆர் பிசிக்கல் ஃபேக்ட் அண்ட் சைக்காலஜிக்கல் ஆப்ஜெக்ட் ஆர் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்றுதான் இன்டர்பிரேஷன் கிளாஸ்ல ஃபேக்டுக்கான ஒரு வரையறை கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மூன்றாவது ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் மெட்டீரியல் எவிடன்ஸ் என்பது ஏதோ வேறு ஒன்றுமில்லை, பிசிக்கல் ஆப்ஜெக்ட். இந்த அளவுக்கு இந்த கான்டெக்ட்ல நம்ம இந்த மூணாவது ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் நம்ம கையாள வேண்டியிருக்கிறது. ஸோ இப்போ எந்த ஒரு சாட்சியம் சிறந்த சாட்சியம் என்பதை யாரும் எளிதில் முடிவு செய்துவிட முடியாது. அது ஒவ்வொரு வழக்கினுடைய தன்மை, பொருண்மை, சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மட்டுமே முடிவு செய்ய முடியும். There is no straight jacket formula to decide what is best evidence according to Indian evidence. இப்போ பர்டிகுலரா சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெஸ்ட் எவிடன்ஸ்ங்கிறது எதுங்க நம்ம ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு வழக்கினுடைய தன்மையை பொறுத்தும் அது கையாளப்படுகிறதுன்னு நம்ம சொன்னோம். இப்ப நமக்கு பொதுவாக டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னா பெஸ்ட் எவிடன்ஸ்னு ஒரு வகையான புரிதல் நம் மனதிற்குள் உண்டு. எல்லா வழக்கறிஞர்களுக்கும் அது உண்டு, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பெஸ்ட் எவிடன்ஸ் என்பது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருந்தால் பெஸ்ட் எவிடன்ஸ்னு சொல்லி பொதுவாக நாம் எடுத்துக்கொள்வது உண்டு. ஆனா சாட்சிய சட்டம் அப்படி சொல்லவில்லை. இது நமக்கு கற்பித்தலில் உள்ள குறைபாடை ஒழிய சாட்சிய சட்டம் அப்படி ஒன்றும் கற்பிக்கவில்லை, யாருக்கும் கற்பிக்காது. அப்போ பெஸ்ட் எவிடன்ஸ்ல டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வருமா வராதா? அப்போ வாட் இஸ் மீன் பை டாக்குமெண்ட்? டாக்குமெண்ட் என்றால் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், டாக்குமெண்ட்ஸ் ஆல்வேஸ் reflects the intention of the parties to a contract. So reflects the intention of the party to the contract or to the document. ஒரு ஆவணத்தில் உள்ள இரண்டு நபர்கள், அது whether bilateral or unilateral document, whatever it may be, அந்த ஆவணத்தில் உள்ள எண்ணத்தை, ஆவணத்தில் உள்ள உள்ளடக்கம் என்பது அந்த ஆவணத்தின் சொந்தக்காரருடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதாக மட்டுமே இருக்க வேண்டும். சோ எதெல்லாம் எண்ணத்தை பிரதிபலிக்கிறதோ அதெல்லாம் நாம் ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் என்ன எண்ணத்தில் இந்த ஆவணத்தை எழுதி கொடுத்தேன் என்பதை ஒரு கேள்விக்குறியாக ஒருவர் நீதிமன்றத்தில் வைக்கிறார் என்றால் அந்த ஆவணத்தினுடைய உள்ளடக்கம் என்னாகிறது? உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்குமா இல்லையா? இதற்கு நீங்கள் பிரிவுகளை எடுத்து பார்க்க வேண்டும் என்றால் பிரிவு 91 மற்றும் 92 இந்திய சான்றிதழ் சட்டத்தில் the relevant provisions of Indian Evidence Act section 91 and 92. Section 91 exclusion of oral by documentary evidence சொல்லு. ஒரு ஆவணம் இருக்கும் பொழுது, ஒரு ஆவணத்தை சாட்சியமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது, அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது வாய்மொழி சாட்சியம் அந்த ஆவணத்தின் உள்ளடக்கத்தை பொறுத்து கொடுக்கக்கூடாது என்று நேரடியான ஒரு தடையை 91 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏன் ஆவண சாட்சியத்தினுடைய உள்ளடக்கத்தை நாம் வாய்மொழி சாட்சியின் மூலமாக நீதிமன்றத்தில் கொடுக்க முடியாது என்ற தடை ஏன் அதில் விதிக்கப்பட்டுள்ளது என்றால், ஓரளவு ஆவண சாட்சியம் என்பது சிறந்த சாட்சியம் என்று அல்ல.
ஆவண சாட்சியம் சிறந்த சாட்சியமே கிடையாது. ஏன் கிடையாது என்றால், நீங்கள் வாய்மொழி சாட்சியமாக ஆவணத்தின் உள்ளடக்கத்தை சொல்லும்போது, நீதிமன்றத்தில் சாட்சியமாக கொடுக்கும் பொழுது, அந்த இன்டென்ஷன் ஆஃப் த டாக்குமெண்ட், பார்ட்டிஸ் டு த டாக்குமெண்ட், இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டி டு த டாக்குமெண்ட்ஸ், என்ன நோக்கத்தில் அந்த ஆவணத்தை ஒருத்தர் எழுதி கொடுத்தாரோ, என்ன நோக்கத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் ஒருவர் கையெழுத்திட்டாரோ, அந்த நோக்கத்தை பற்றி வாய்மொழியாக சொல்லும் பொழுது மாறுதல்கள் ஏற்படுவதற்கு, சொல்லுபவரின் கற்பனை திறனுக்கு ஏற்றால் போல் அந்த சாட்சியம் அமைந்து விடுவதும் ஆபத்து உள்ளது என்பதால், ஒரு ஆவணத்தை அவ்வாறே ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதே ஒழிய, ஏதோ ஆவணம் சிறந்த சாட்சியமாக கருதி தாக்கல் செய்யப்படுவதில்லை. ஒரு ஆவணத்தின் உள்ளடக்கத்தை வாய்மொழி சாட்சியத்தின் மூலமாக நிரூபிக்கலாம் என சில விதிவிலக்குகளையும் அதே சாட்சிய சட்டம் நமக்கு கூறுகிறது. இப்பொழுது சொல்லுங்கள், இந்த விதிவிலக்கு இருக்குமானால் எப்பொழுதும் ஆவண சாட்சியம் என்பது சிறந்த சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? அதனால் தான் சொன்னேன், ஆவண சாட்சியம் என்பது எப்பொழுதும் சிறந்த சாட்சியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால், ஆவண சாட்சியம் சிறந்த சாட்சியமாக கருதப்பட வேண்டும் என்பதற்காக பிரிவு 17 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் in 1908 section 17, some of the documents are required by law to be registered mandatorily, compulsorily. So அப்போ பதிவு பெற்ற ஆவணம் என்றால் அது சிறந்த சாட்சியமாக மாறிவிடுமா? அடுத்த கேள்வி. நிச்சயமாக அதுவும் இல்லை. ஆதலால் தான் இன்னொரு விதிவிலக்கையும் இங்க வைத்தார்கள். அட்டஸ்டேஷன் இஸ் கம்பல்சரி. பதிவு செய்யப்பட்ட ஆவணம் என்பதை உறுதி செய்வதற்காக அட்டஸ்டேஷனும் சான்றொப்பமும் தேவைப்பட்டது. சான்றொப்பமும் கொடுக்கப்பட்ட பின்பு, பதிவு செய்யப்பட்ட பின்பு ஒரு ஆவணம் சிறந்த சாட்சியமாக கருத முடியுமா என்றால் அதுவும் இல்லை. அப்ப எது சிறந்த சாட்சியம்? ஆவண சாட்சியத்தை சிறந்த சாட்சியமா நாம் கருத முடியுமா? இல்லை. எப்பொழுது ஒரு சாட்சியம் சிறந்த சாட்சியமாக கருதப்பட முடியும்? இன்னும் சொல்ல போனால், confession of an accused is the best witness, best evidence. Confession or admission of the party to the proceeding is the best evidence சொல்லப்படுகிறது. சாட்சிய சட்டம் தான் அதையும் சொல்லுகிறது. பகலநாராயணசாமி கேஸ், பகலநாராயணசாமி வெர்சஸ் எம்பரர், AR 1939, பிரிவு கவுன்சில், பேஜ் 49. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் கொடுத்த ஒப்புதலுரை என்பது சிறந்த சாட்சியமாக கருதப்படுகிறது என்கிறார். எப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் கொடுத்த சாட்சியம் சிறந்த சாட்சியம்? ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் கொடுக்கக்கூடிய ஒப்புதலுரை எந்த வகையான சாட்சியம், எந்த படிவத்தில் உள்ளது என்றால் வாய்மொழி சாட்சியம்தான். ஒரு வாய்மொழி சாட்சியம்தான் எழுத்து வடிவத்தில் பிறப்பிக்க வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் கன்ஃபெஷன் ஆஃப் த அக்யூஸ்ட். சோ ஒருத்தர் கொடுத்த வாய்மொழி சாட்சியம் சிறந்த சாட்சியமாக கருதப்படுகிறது, அது ஆவணத்தை உள்ளடக்கியதாக இருந்தாலும். கன்ஃபெஷன்ங்கிறது ஷால் பி ரெக்கார்டட் இன் ரைட்டிங். சோ அப்ப கன்ஃபெஷன் எல்லாமே சிறந்த சாட்சியமா என்று பார்த்தால், பிரிவு 24 26 வரை அது சிறந்த சாட்சியமாக கருதப்பட முடியாது. அப்போ வாய்மொழி சாட்சியமும் சிறந்த சாட்சியம் இல்லை, ஆவண சாட்சியமும் சிறந்த சாட்சியம் இல்லை. அப்ப எதுதான் சிறந்த சாட்சியம்? இந்த கேள்விதான் இந்திய சாட்சிய சட்டத்தில் முதல் பிலாசபியாக பார்க்க முடியும். பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல். இப்போ பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல் எப்படி நீங்க டிசைட் பண்ண போறீங்க? ஒரு டாக்குமெண்டினுடைய உள்ளடக்கம் சவாலுக்கு இழுக்கப்படும் என்றால் பிரிவு 92 உதவி புரிகிறது. ஒரு சிறந்த சாட்சியமாக நாம் கருதி கொண்டிருக்கிற ஒரு ஆவணம் நீதிமன்றத்தில் சிறந்த சாட்சியமாக கருதப்படுவதை தவிர்ப்பதற்கு அல்லது தவிடுபடியாக்குவதற்கு பிரிவு 92 பயன்படுகிறது. Contents of the document are challenged by invoking section 92 Indian Evidence Act. So the intention of the party to the proceedings are challenged, refuted before the court by way of section 92. So document எப்பொழுதுமே சிறந்த சாட்சியமா என்றால் இல்லை என்பதை தவிர வேறு பதில் சொல்ல முடியாது. எப்பொழுது எந்த சாட்சியம் சிறந்த சாட்சியமாக நீதிமன்றத்தில் கையாளப்படுகிறது? இதில் நீதிமன்றத்தினுடைய கடமை மிக மிக முக்கியமானது என்று பார்க்க முடியும். ஒரு நீதிமன்றம் தான் ஒரு சாட்சியத்தை சிறந்த சாட்சியமாக எடுத்துக்கொள்வதற்கு வழி செய்கிறது. அப்ப எந்த சூழ்நிலையில் ஒரு சாட்சியம் சிறந்த சாட்சியமாக கருதப்படும் என்றால் கம்பேரிசன் நெசசரிங்க. ஒண்ணு ஓரல் எவிடன்ஸ்,
நீங்க வேணா நோட் பண்ணிக்கலாம். ஓரல் எவிடன்ஸ் வேர்சஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ் வேர்சஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். டைரக்ட் எவிடன்ஸ் வேர்சஸ் ஹியர்சே எவிடன்ஸ். டைரக்ட் எவிடன்ஸ் வேர்சஸ் ஹியர்சே எவிடன்ஸ். டைரக்ட் எவிடன்ஸ் வேர்சஸ் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். Circumstances proved by direct evidence. அடுத்தது வந்து circumstances proved by direct evidence versus circumstantial evidence. Disinterested witnesses, interested witnesses, non-partisan witnesses, partisan witnesses, natural witnesses versus chance witnesses, related witnesses versus independent witnesses, trap or decoy witnesses, trap witnesses or decoy witnesses, DECOY, trap or decoy witnesses versus stock witnesses. So ஒரு வழக்கில் இந்த மாதிரியான இரு வகையான சாட்சியங்கள் நம் கையில் இருக்கிறது என்றால் அதில் எதை நாம் நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை நீதிமன்றமும் நம்மிடம் கட்டாயப்படுத்தும். நீங்கள் சிறந்த சாட்சியத்தை நீதிமன்றத்தில் கொடுப்பது வரை நீதிமன்றம் உங்களுக்காக காத்திருக்கும், நீதி வழங்கி விடாது. ஆகவே இப்படி நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் மட்டுமே ஒரு சாட்சியம் சிறந்த சாட்சியமாக தேர்வு செய்து கொள்ள முடியும் என்பதால் தான் சிறந்த சாட்சியம் என்பதற்கு எந்தவித ஒரு வரையறையும் இந்திய சாட்சிய சட்டத்தில் கொடுக்கப்படவில்லை. இன்ஹரண்ட் குவாலிட்டி, இயற்கையின் தன்மையில் பார்த்தால் கூட எது சிறந்த சாட்சியம் என்பதை வரையறுக்க முடியாது என்பதுதான் ஸ்டீஃபன் அதில் ரொம்ப கவனமாக இருந்துள்ளார். எந்த சாட்சியம் சிறந்த சாட்சியம் என்பவர் கொடுக்கவில்லை. ஓரல் சாட்சியம் என்பது சிறந்த சாட்சியம் தானே என்ற ஒரு கேள்வி வரலாம். நம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை பொறுத்தவரை சிறந்த சாட்சியம் இல்லை என்று பார்த்து எப்பொழுதும் இது சிறந்த சாட்சியம் இல்லை. ஆனால் வாய்மொழி சாட்சியம் என்பது சிறந்த சாட்சியம் தானே. ஒருவன் தான் புலன்களால் உணர்ந்த ஒரு விஷயத்தை தானே, சங்கதியை தானே நீதிமன்றத்தில் வாய்மொழி சாட்சியமாக கொடுக்கிறான். அதுதான் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 3. வாட் இஸ் எவிடன்ஸ் கேட்கும் பொழுது புலன்களால் உணர்ந்த விஷயங்களை வாய்மொழியாக நீதிமன்றத்தில் வந்து கொடுப்பதுதான் வாய்மொழி சாட்சியம். அப்படி என்றால் வாய்மொழி சாட்சியம் வந்து சிறந்த சாட்சியம் தானே என்றால் நிச்சயமாக இல்லை என்கிறது சாட்சிய சட்டம். காரணம், ஓரல் எவிடன்ஸ் இஸ் ஆட்டோ ஜெனரேட்டட். ஒருவன் தன் புலன்களால் உணர்ந்த விஷயத்தை தன் கற்பனைக்கேற்ப எடுத்துரைப்பான் நீதிமன்றத்தில். ஆட்டோ ஜெனரேஷன். இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். வெளியிலிருந்து ஒருத்தன் அவனை தன்னுடைய ஆதிக்கத்தின் அடிப்படையில் வாய்மொழி சாட்சியம் கொடுக்க செய்வான். இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கலர்டு வெர்ஷன் டிபெண்டிங் அப்பான் ஹிஸ் கற்பனை. அவனுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி அவன் வாய்மொழி சாட்சியத்தை நீதிமன்றத்தில் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். தன் சார்ந்த வழக்கு, தான் யாருக்காக சாட்சியம் அளிக்க வந்திருக்கிறாரோ அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு, வழக்கில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனது சாட்சியத்தில் வார்னிஷ் பண்ணிடுவான். வார்னிஷ்டு வெர்ஷன். சோ இந்த வகையான சூழ்நிலையில் ஒரு வாய்மொழி சாட்சியம் கொடுக்கப்படுமானால் வாய்மொழி சாட்சியம் எப்படி சிறந்த சாட்சியமாக கருதப்பட முடியும்? ஆகவேதான் முதல் பிலாசபியே என்ன சொல்கிறது என்றால், எந்த சாட்சியம் சிறந்த சாட்சியம் என்பதை அந்தந்த வழக்குகளின் பொருண்மை, சூழ்நிலை, கருத்துக்கள், அதில் கொடுக்கக்கூடிய ஆளுமை தன்மை கொண்ட சாட்சியத்தின் தன்மை ஆகியவைகளை வைத்துமே முடிவு செய்ய முடியும் என்பதால் தான் ஸ்டீஃபன் அதை ஒரு பக்குவமாக கையாண்டிருக்கிறார். முதல் பிரின்சிபல் இதுதான், முதல் பிலாசபி இதுதான். ஸோ பெஸ்ட் எவிடன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது. எப்பொழுது அது பெஸ்ட் எவிடன்ஸ் என்று மட்டும்தான் நாம் ஒவ்வொரு வழக்கிலும் பார்க்க முடியும். இது ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் ஆர் ஃபர்ஸ்ட் கார்டினல் பிலாசபி ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் டு செக்யூர் எ ஜஸ்டிஸ் டு பார்ட்டி. ஸோ அது நம்மளுடைய கையில் இருக்கிறது, வழக்கறிஞராகிய நமது கையில் இருக்கிறது. பெஸ்ட் எவிடன்ஸ் எதை நாம் கொடுக்க வேண்டும் என்பது, எதன் அடிப்படையில் நீதிபதி அல்லது நீதிமன்றம் நமக்கு சாதகமான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பத ஒரு உரிமையும் கடமையும் நம் கையில் இருக்கிறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பிலாசபி. இரண்டாவது பிலாசபி, முதலில் பார்த்தது பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல். செகண்ட் வந்து பெஸ்ட் ரூல் ஆஃப் எவிடன்ஸ். பெஸ்ட் ரூல் ஆஃப் எவிடன்ஸ், சாட்சியத்தின் சிறந்த விதிகள். சிறந்த சாட்சிய விதிகள் என்பது வேறு,
சாட்சியத்தின் சிறந்த விதிகள் என்பது வேறு. பெஸ்ட் ரூல் ஆஃப் எவிடன்ஸ். இது என்ன சாட்சியத்தின் சிறந்த விதிகள்? சாட்சியத்தின் சிறந்த விதிகள் என்பது பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல் டீல்ஸ் வித் நேச்சர் ஆர் கேரக்டர் ஆஃப் ஏ பர்டிகுலர் எவிடன்ஸ். நேச்சர் ஆர் கேரக்டர் ஆஃப் ஏ பர்டிகுலர் எவிடன்ஸ். ஒரு குறிப்பிட்ட சாட்சியத்தினுடைய இயற்கையான தன்மை, குணாதிசயத்தை கொண்டதுதான். குணாதிசயத்தை பற்றி சொல்லுவதுதான் சாட்சியத்தின் சிறந்த விதி. So this is the second philosophy in Indian evidence law. சாட்சியத்தின் சிறந்த விதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட சாட்சியத்தின் தன்மை அல்லது குணாதிசயத்தை குறிப்பது என்பது ஒரு சிறந்த சாட்சியமாகவே பார்க்கப்படுகிறது. சோ சிறந்த சாட்சிய விதிகளுக்குள் தான் சாட்சியத்தின் சிறந்த விதியும் செயல்படுகிறது. ஒன்றுக்கொன்று இணைந்தவை, ஒன்றை ஒன்று பிரித்தெடுக்க முடியாது. இருந்த போதிலும் சாட்சியத்தின் சிறந்த விதிகள் எங்கு காண்படுகிறது, தென்படுகிறது இந்திய சாட்சிய சட்டத்தில் என்று பார்த்தால் பிரிவு 6 55 வரை. பிரிவு 6 55 வரை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் சாட்சியத்தின் சிறந்த விதிகளுக்கான பொருண்மைகளை மட்டுமே அங்கீகரிக்கப்படப்பட்டுள்ளது. 6 55 வரையில் கையாளக்கூடிய பொருண்மைகள் சாட்சியத்தின் சிறந்த விதிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. ரெலவன்சி, சாப்டர் 2, relevancy of facts. So 6 to 55 are all covered under the principle or philosophy of best evidence rule. So best evidence rule na enna? Best evidence na என்னங்கிறது நம்மளால வரையறை பண்ண முடியல. எது பெஸ்ட் எவிடன்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பிலாசபில நமக்கு எடுத்துக்கொள்ள முடியுது. இப்ப பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ் a set of rules. Best evidence rule is a set of rules which regulates the process of presenting evidence in a court of law. Set of rules which regulates the process of presenting the evidence or adducing evidence in a court of law or in a court proceedings. சாட்சியத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பாங்கினை முறைப்படுத்தும் விதிகள் என்றார்கள். சாட்சியத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பாங்கினை முறைப்படுத்தும் விதிகள் என்பதுதான், விதிகளின் தொகுப்பு என்பதுதான் சாட்சியத்தின் சிறந்த விதி. சோ இது பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல். இந்த ரெண்டு விதிகளுமே, முதல் பிரின்சிபல் பிலாசபியும் இரண்டாவது பிலாசபியுமே ஒரு சில நேரங்களில் நம் கொஞ்சம் அஜாக்கிரதையாக படித்தோம் என்றால் நம்மளை குழப்பிவிடும். மைன்யூட் வேரியேஷன், டிஸ்சர்னபிள் வேரியேஷன் தான் இருக்குதுங்க இந்த ரெண்டு பிலாசபிலையும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்க பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல் எப்படியெல்லாம் தன்னை இயக்கி கொண்டு ஒவ்வொரு பிரிவுகளில் இருக்கிறதோ அதே மாதிரியாகத்தான் பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல் மாதிரியே தான் பெஸ்ட் ரூல் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு. பெஸ்ட் ரூல் ஆஃப் எவிடன்ஸ் 6 to 55 சொன்னோம். இந்த பெஸ்ட் எவிடன்ஸ் ரூலுக்கும் பெஸ்ட் ரூல் ஆஃப் எவிடன்ஸுக்கும் முக்கியமாக கடிவாளத்தை வைத்திருக்கிறது செக்ஷன் 5. பிரிவு 5 தான் இந்த ரெண்டு பிலாசபிக்கான ஒரு கடிவாளம் இருக்கிறது. நீங்க செக்ஷன் 5 எடுத்து பார்த்தீர்களானால், evidence shall be given to relevant fact or fact in issue. கடைசி வரி எடுத்து பார்த்தீர்கள், and of no others என்ற ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அங்க வந்து எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு, அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. and of no others. சோ நீங்க ஒரு தொடர்புடைய பொறுமைக்கும் அல்லது தீர்க்கப்பட வேண்டிய சங்கதி அல்லது தீர்வுதரு நிகழ்மை என்பதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. தமிழ்ல வந்து தீர்வுதரு நிகழ்மை அல்லது தீர்க்கப்பட வேண்டிய சங்கதிம்பாங்க. சோ தீர்க்கப்பட வேண்டிய சங்கதிக்கும் தொடர்புடைய பொறுமை ரெலவன்ட் ஃபேக்டுக்கு மட்டும்தான் நீங்க சாட்சியம் அளிக்க முடியும் என்பதுதான் பிரிவு 5 கூறப்பட்டுள்ள நிபந்தனை. ஏனைய எந்த பொறுமைக்கும் நாம் சாட்சியம் அளிக்க முடியாது, சாட்சியம் கொடுக்க முடியாது. and of no others என்று பிரிவு 5 கடைசியாக ஒரு தடையை நேரடியாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் தொடர்புடைய பொருண்மை எது, தீர்வு தரு நிகழ்மை எது, இரண்டுக்கும் மட்டும்தான் சாட்சியம் கொடுக்க முடியும் என்றால் எந்த பொருண்மைகள் எல்லாம் தொடர்புடைய பொருண்மைகள் என்பது பட்டியலிடப்பட்டவைதான் பிரிவு 6 to 55 வரை. இது ஒரு வகையான ஒரு பிலாசபி இன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். எல்லா பொறுமைகளுக்கும் சாட்சியம் அளிக்க முடியாது. 6 to 55 வரை பட்டியலிடப்பட்ட பொறுமைகளுக்கு மட்டுமே நாம் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு வழக்கிலும் சாட்சியம் அளிக்க முடியும் என்றால் இந்திய சாட்சிய சட்டம்
எல்லா பொறுமைகளுக்கும் சாட்சியம் அளிப்பதை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறது, தடை செய்து விடுகிறது. இதைத்தான் இரண்டாவது தத்துவமாக நாம் பார்க்க முடிகிறது. பிலாசபி என்பது எங்கிருக்கிறது? இந்திய சாட்சிய சட்டத்தில் பிலாசபி என்பதை நேரடியாக நாம் பார்க்க முடியுமா என்றால், அதைவிட இன்னொன்று சொல்லலாம். சாட்சிய சட்டம் 2 கூறுகளாக உள்ளது. ஒன்று லா ஆஃப் எவிடன்ஸ், இன்னொன்று ரூல் ஆஃப் எவிடன்ஸ். ரூல் ஆஃப் எவிடன்ஸ்ங்கிறத எங்க நாம பார்க்க முடியும்? லா ஆஃப் எவிடன்ஸ்ல ரூல் ஆஃப் எவிடன்ஸ்ங்கிறது எங்க இருக்கு? எதெல்லாம் பிலாசபியாக ஃபாலோ பண்றோமோ அதெல்லாம் ரூல் ஆஃப் எவிடன்ஸ். ஒவ்வொரு பிலாசபியும் ரூல் ஆஃப் எவிடன்ஸ்ங்கிறதுல இருந்து தான் எடுக்கப்படுது. சாட்சியத்தின் விதிகளில் இருந்து தான் எடுக்கப்படுகிறது. சாட்சிய சட்டத்திற்குள் அமைந்துள்ளது, அவ்வளவுதான். சோ ரூல் ஆஃப் எவிடன்ஸும் லா ஆஃப் எவிடன்ஸும் எங்க இருக்குதுன்னா இன்செப்பரபிள், எதையும் எதிலிருந்தும் பிரித்து எடுக்க முடியாது. சோ இந்த பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல்ல வந்து பிரிவு 6 55 வரை கையாளக்கூடிய ஒவ்வொரு பொருண்மைக்கும் மட்டும்தான் சாட்சியம் கொடுக்க முடியும் என்பது பொது விதி. எப்பொழுதுமே ஒவ்வொரு விதிக்கும் ஒரு விதிவிலக்கும் உண்டு. அதுவே ஒரு விதிதான். எப்படி விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு கனோட்டேஷன் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளதோ, அதே போல் எவ்வரி exception is not an example. எப்பொழுதுமே every rule has its own exception. So நீங்க சாட்சியத்தின் சிறந்த விதிகள் என்பது 6 55 வரை தான் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் இட்ஸ் a general rule, but it has its own exception. Say for example section 157 பிரிவில் கூறப்பட்டுள்ள பொருண்மை என்பது 6 55 வரை அடக்கப்பட்டுள்ள பொறுமைகளில் அடங்காது, அதையும் தாண்டியது. சோ 157 உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அல்லது கொடுக்கப்பட்டுள்ள பொருண்மை என்பது 6 55க்குள்ளும் இருக்கலாம், அல்லது அதை தாண்டியும் இருக்கலாம். அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பொருண்மையாகவும் 157 பார்க்கப்படுகிறது. ஆகவே பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல் என்பது பிரிவு 6 55 வரை உள்ளடக்கம் என்று மட்டும் நான் பொருள் கொள்ள கூடாது. அதையும் தாண்டி ஒரு சில பிரிவுகள் உண்டு. அதில் முக்கியமான பிரிவு என்பது 157. சரி, இந்த சாட்சியத்தின் சிறந்த விதிகள் எல்லாம் தொடர்புடைய பொருண்மைகள் சம்பந்ததாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்புடைய பொருண்மைகள் என்பது எதை வைத்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அது தெரிந்தால்தான் நீங்கள் சாட்சியத்தின் சிறந்த விதியை ரொம்ப பிரமாதமாக புரிந்து கொள்ள முடியும். சோ ஒரு பொருண்மை என்பது தர்க்க ரீதியான பொறுமையாகவும் இருக்கலாம், சட்ட ரீதியான பொறுமையாகவும் இருக்கலாம். ரெலவன்சி இஸ் டிவைடட் இன்டு லீகல் ரெலவன்சி, லாஜிக்கல் ரெலவன்சி. ஸ்டீஃபன் இந்த ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸை வந்து அவர் கூறு போடும்போது 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று லாஜிக்கல் ரெலவன்சி, another one is legal relevancy. So legal relevancy is misnomer என்று சொல்லுபவர்கள் உண்டு. சட்ட ரீதியான பொருண்மை என்பது ஒரு கற்பனை என்ற ஒரு வாதமும் வைப்பது உண்டு. அது சமகாலத்தில் ஸ்டீஃபனின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் வைத்த கூற்று கூடாது. சோ லீகல் ரெலவன்சி இஸ் மிஸ்னோமர். எப்போ ஒரு லாஜிக்கல் ரெலவன்சி லீகல் ரெலவன்சியா மாறுது, இதைத்தான் இரண்டாவது கொள்கை தன்னகத்தை விளக்குகிறது. இரண்டாவது கொள்கையான சாட்சியத்தின் சிறந்த விதிகள் என்பது விளக்குவது இதைத்தான். எப்பொழுது ஒரு தர்க்க ரீதியான ஒரு பொருண்மை, எந்த ஒரு செயலுக்கும் தர்க்கம் உண்டு, காரணமும் உண்டு. தர்க்க ரீதியாகவும் நீங்கள் அணுக முடியும், காரண ரீதியாகவும் அணுக முடியும். எந்த ஒரு செயலையும் வாழ்க்கையில் அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் தர்க்க ரீதியாகவும் பொருள் கொள்ள முடியும், ஒரு காரணத்தின் அடிப்படையில் பொருள் கொள்ள முடியும். அப்படி என்றால் தர்க்கம் என்றால் என்ன, காரணம் என்றால் என்ன? காரணம் என்பது உயிரற்றது. தர்க்கம் என்பது அதை ஆதரிப்பது, அந்த செயலை ஆதரிப்பது. ஒரு செயல் செய்யப்படுகிறது என்றால் அந்த செயல் செய்யப்பட்டதை நியாயப்படுத்துவதுதான் தர்க்க ரீதி. காரணம் என்பது அமைதியாகவே எப்பொழுதும் இருந்துவிடும். இந்து மதத்தில் சொல்லுவார்கள், காரணம் இல்லாத காரியமே இல்லை, காரியம் இல்லாத காரணமே இல்லை. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. இது இந்து மதத்தினுடைய தத்துவம். ஆனால் தர்க்க ரீதியான காரணங்கள் என்ன, சட்ட ரீதியான காரணங்கள் என்பதை ஸ்டீஃபன் அழகாக வடிவமைத்திருக்கிறார் பிரிவு 6 55 வரை. சோ தர்க்க ரீதியான காரணங்கள் எல்லாம் தொடர்புடைய பொறுமையாக பார்க்கப்படவில்லை. சிறந்த சாட்சியத்தின் சிறந்த விதிகளின்படி எப்பொழுது பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல்ங்கிறது 6 55 வரை கையாளப்பட்டதோ அப்பொழுது
தர்க்க ரீதியான காரணங்களை தொடர்புடைய பொறுமையாக பார்க்கவில்லை, சட்ட ரீதியான காரணங்களை மட்டுமே தொடர்புடைய பொறுமையாக பார்க்கப்பட்டது. லீகல் ரெலவன்சிங்கிறது வேற, லாஜிக்கல் ரெலவன்சிங்கிறது வேற. லாஜிக்கல் ரெலவன்சி 6 to 55 வரவில்லை. அது எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? இதுதான் இந்த கார்டினல் பிலாசபி ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுடைய முக்கியமான விஷயம். ஒரு பொருண்மை தர்க்க ரீதியான பொருண்மையா அல்லது சட்ட ரீதியான பொருண்மையா என்று எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்றால், அதைத்தான் சில திறனாய்வாளர்கள் கூறினார்கள், இது கற்பனைக்குரியது என்றார்கள். பிரிக்க முடியாது. ஒரு பொருண்மை தர்க்க ரீதியானதா சட்ட ரீதியானதா என்பதை பிரித்து பார்க்கவே முடியாது. ஆனால் ஸ்டீஃபன் வேறு வழியே இல்லாமல் சட்டத்தை அமைக்கும் பொழுது வேறு வழியே இல்லாமல் ஒரு சில பொருண்மைகளை ஒவ்வொரு வழக்கிற்கும் தேவைப்படும் என்று நினைத்து 6 to 55 வரை வகுத்து எடுத்துள்ளானே ஒழிய, அவைகளும் சுருங்க சொன்னால் தர்க்க ரீதியான பொறுமைகள் தான். ஆனால் தர்க்க ரீதியான பொறுமைகளை சட்ட ரீதியாக அங்கீகரித்து விட்டான். அதனால் தான் 6 to 55 வரை உள்ள பொருண்மைகளை சட்ட ரீதியான பொறுமைகள் என ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட் என பார்க்கப்படுகிறது. Please join the flow. ஓகே. சோ சாட்சியத்தினுடைய சிறந்த விதிகள் என்பது தர்க்க ரீதியான பொருண்மைகளை தொடர்புடைய பொறுமையாக பார்க்கவில்லை, சட்ட ரீதியான பொருண்மைகளை மட்டுமே, லீகல் ரெலவன்சில எதெல்லாம் இருக்குதோ அதை மட்டும்தான் சாட்சியத்தின் சிறந்த விதிகளின் பொறுமைகளாக பார்க்கிறது என்பதுதான் இந்த சாட்சிய சட்டத்தினுடைய 2வது தத்துவம். இப்பொழுது இந்த சாட்சியத்தின் சிறந்த விதிகளை பார்க்கும் பொழுது நமக்கு உடனடியாக ஞாபகம் வர வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால், நீதிமன்றம் 50 கதவுகளை கொண்ட ஒரு அங்கம். கோர்ட் வித் 50 doors. நீதிமன்றத்துக்கு 50 கதவுகள் இருக்கிறது. ஒரு பொறுமையின் சாட்சியத்தை சாட்சியத்தில் அனுமதிக்க வேண்டுமா இல்லையா, அனுமதிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு 50 கதவுகளை நீதிமன்றம் வைத்திருக்கிறது. நீங்கள் எந்த கதவின் வழியாக இங்கு உள்ளே செல்ல வேண்டும் என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க அதிகாரத்தை பிரிவு 136 வைத்துள்ளது. பிரிவு 136 ஒரு நீதிமன்றம் எந்த விதமான பொறுமைகளின் சாட்சியங்களை நான் சாட்சியத்தில் அனுமதிப்பேன் என்று சொல்லுவதற்கு பிரிவு 136 கையாளுகிறது. 6 to 55 வரை உள்ள பொருண்மைகளை 136 மூலமா தான் எடை போடுகிறது ஒரு நீதிமன்றம். 136 ஒரு நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் மட்டுமே 50 கதவுகளில் ஏதோ ஒரு கதவை, தொடர்புடைய கதவை திறந்து விடுகிறது, சாட்சியம் அனுமதிக்கப்படுகிறது. இதுதான் கோர்ட் வித் 50 doors. The main entrance is door number 136. So 136வது கதவு முதலில் திறக்கப்படும். அதன் பின்னர் தான் நீங்கள் எந்த கதவு வழியாக உங்கள் சாட்சியத்தை நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நீதிமன்றத்தினுடைய தலையாய கடமை அது. இது சம்பந்தமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ் டு டிசைட் as to admissibility of evidence, 1991 part 3, அதேதான் SCR page 3 to 6. So best evidence rule என்பது is comprised in section 6 to 55. There is a second philosophy in Indian Evidence Act. So இந்த நீங்க 50 கதவுகளில் இருந்து ஏதாவது ஒரு கதவு வழியாக மட்டும்தான் நீங்கள் உங்கள் சாட்சியத்தை உள்ளே அனுப்புவதற்கு, சாட்சியத்தில் அனுமதிப்பதற்கு நீதிமன்றம் 136 கதவின் மூலமாக, டோர் நம்பர் 136 மூலமாக உங்களை அனுமதிக்கிறது. அல்லது 136 ஒன்றுதான் நீதிமன்றத்தின் முக்கியமான நுழைவு வாயிலா என்று பார்த்தால், அதிலும் நான் சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு விதிக்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு. 136 ஒரு 50 கதவுகளில் எந்த கதவை திறக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஒருவேளை 50 கதவுகளின் வழியாக எந்த கதவுகளின் வழியாக உங்களுடைய சாட்சியத்தை நீதிமன்றத்துக்குள் அனுமதிக்க முடியாது என்று நீதிபதி முடிவு செய்தார், அல்லது 50 கதவுகளில் எந்த கதவின் வழியாகவும் இந்த சாட்சியத்தை உள்ளே சாட்சியத்தில் அனுமதிப்பதற்கு முறையற்றதாக உள்ளது என்று முடிவு செய்து விட்டால், நீதிபதி இன்னொரு முக்கியமான கதவு வைத்திருக்கிறார், பிரிவு 165. 6 முதல் 55 வரை உள்ள தொடர்புடைய பொறுமைகளின் சாட்சியத்தை அந்த கதவுகளின் மூலமாக சாட்சியத்தில் அனுமதிக்க முடியாது என்ற ஒரு சூழல் இருந்தால், பிரிவு 166 என்ற சுரங்கத்தை நீதிமன்றம் திறந்துவிடும். irrelevant fact கூட, the evidence of irrelevant fact is also admitted in evidence
by invoking section 165 Indian Evidence Act. ஸோ நீதிமன்றத்துக்கு அதிகாரம் என்பது 165 கீழ் வானளவியாக கொடுக்கப்பட்டுள்ளது. வானளவிய அதிகாரமாக பிரிவு 165 கொடுக்கப்பட்டுள்ளது. இரலவன்ட் ஃபேக்டாக இருந்தா கூட, இன்அட்மிசபிள் எவிடன்ஸாக இருந்தால் கூட, அட்மிசபிள் எவிடன்ஸ்ங்கிறது 6-55. ஸோ 6-55 உங்களால சாட்சியத்தை அந்த பொருண்மைகளுக்கு கொடுக்க முடியாது என்றால் கூட நீதிமன்றம் நினைத்தால் 136 மூலமாக கதவு திறக்கப்படாது என்றால் கூட கதவு எண் 165 நீதிமன்றம் திறந்து விட்டுவிடும். ஏன்? இதுதான் இந்த பிலாசபி, செகண்ட் பிலாசபியினுடைய அடிப்படை. ஏன் 165 மூலமாக ஒரு நீதிபதி அல்லது ஒரு நீதிமன்றம் அந்த கதவின் வழியாக 6 to 55 வரை உள்ளே எடுத்து செல்ல முடியாத சில சாட்சியத்தை எடுத்து செல்ல அனுமதிக்கிறது என்றால் நீதிமன்றத்துக்கு தேவை உண்மை மட்டும்தான். நீதிமன்றத்தின் முன்னால் நிற்கிற வழக்காடிகளில் யார் வழக்கில் வெற்றி பெற வேண்டும், யார் தோல்வி பெற வேண்டும் என்பது நீதிமன்றத்திற்கும் சாட்சி சட்டத்திற்கும் கவலையற்றது. அதை பற்றி அதுக்கு கவலையே கிடையாது. நீதிமன்றத்துக்கு தேவை உண்மை மட்டும்தான். உண்மையின் அடிப்படையில் தான் நீதி வழங்கப்பட வேண்டும். அதையும் 165 நீதிமன்றத்துக்கே ஒரு கடிவாளம் வைத்துள்ளார். அதையே நீதிமன்றத்துக்கே ஒரு கடிவாளம் வைத்துள்ளார் ஸ்டீஃபன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜட்ஜ்மெண்ட் மஸ்ட் பி பேஸ்ட் அப்பான் த ப்ரூவ்ட் ரெலவென்ட் ஃபேக்ட். ஜட்ஜ்மெண்ட் மஸ்ட் பி based upon the proved relevant fact. Whatever may be the fact, relevant or irrelevant, the evidence of which can be permitted or admitted in evidence, there is no bar under section 165. Pardon? யாரோ கொஞ்சம் மியூட் பண்ணீங்க. So, nature of relevancy, irrelevant or relevant, the court does not bother about it, but only duty upon the court under section 162 to admit such evidence in order to find out the truth. But the court has decided or adjudicated only based upon the proved relevant fact, not otherwise. So, irrelevant fact கூட எவிடன்ஸ்ல எடுத்துக்கலாம். அதுக்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஆனால் அதன் அடிப்படையில் தீர்ப்பு இருக்கக்கூடாது. ஏன் அது என்று சொன்னால் பிரிவு 3க்குள் நாம் செல்ல வேண்டும். ப்ரூவ்டுன்னு ஒரு கான்செப்ட். ப்ரூவ்டுங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்டது, மெய்ப்பிக்கப்பட்டது. மெய்ப்பிக்கப்பட்டது என்பது என்ன என்ற அந்த வரையறையில் பார்த்தால் ஒரு முக்கியமான விஷயம் அங்கு அடங்கி உள்ளது. இஃப் ஆஃப்டர் கன்சிடரிங் த மெட்டீரியல் பிஃபோர் த கோர்ட், ஆஃப்டர் கன்சிடரிங் த மெட்டீரியல் பிஃபோர் த கோர்ட், நாட் த எவிடன்ஸ் பிஃபோர் த கோர்ட். நீதிமன்றத்தின் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சங்கதிகளை பார்வையிட்ட பின்னர், கருத்தில் எடுத்துக்கொண்ட பின்னர், ஒரு சாதாரண மனிதனின் மனநிலையில் இருந்து இந்த பொருண்மைகள் நிரூபிக்கப்பட்டுள்ளவையா, மெய்ப்பிக்கப்பட்டுள்ளவையா என்று பார்க்க வேண்டும். அல்லது நீதிமன்றத்திற்கு சாட்சியங்களை சீர்தூக்கி பார்க்கும் கடமையில் 2 விஷயங்கள் கொண்டுள்ளது. ஒன்று, பிலீஃப் ஆஃப் த கோர்ட் as to the existence or non-existence of the fact in issue. ஒரு தீர்வு தரும் நிகழ்மை என்பது உள்ளதா இல்லையா, இருக்கிறதா இல்லையா என்பதை நீதிமன்றம் ஒன்று தன் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சங்கதிகளின் அடிப்படையில், ஆஃப்டர் கன்சிடரிங் த மேட்டர்ஸ் பிஃபோர் த கோர்ட், சாட்சியத்தின் அடிப்படையில் அல்ல. சாட்சியம் மட்டும் முக்கியமானது அல்ல. சாட்சியம் மட்டும் முக்கியமானது இருந்தால் எப்படி ஒருத்தருடைய ஏற்புரையோ அல்லது ஒப்புதலையோ நீதிமன்றம் நம்ப முடியாது. ஸோ ஒரு கன்ஃபெஷன் ஆகட்டும், ஒரு அட்மிஷன் ஆகட்டும், அல்லது எவிடன்ஸ் ஆஃப் இரலவன்ட் ஃபேக்ட் ஆகட்டும், இதையெல்லாம் they are termed as matters before the court. Local inspection of the judge, local inspection of the court, this is termed as matters before the court. It is not an evidence. matters before the courtங்கிற சொல்லக்கூடிய 3வது பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது சாட்சியத்தை மட்டும் உள்ளடக்கியது இல்ல, சாட்சியமும் உள்ளடங்கியது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதிமன்றம் தன் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சங்கதிகளை நன்கு பார்வையிட்டு ஆராய்ந்த பின்னர் நீதிமன்றம் தீர்வு தரும் நிகழ்மை இருக்கிறது அல்லது இல்லை, existence of fact in issue or non-existence of fact in issue, when after considering the matter before the court, the court believes. So belief of the court is essential to conclude that the existence or non-existence of a fact in issue. So ஒரு பொருண்மை
தீர்வு தரும் நிகழ்மை இருக்கிறதா இல்லையா என்பது நீதிமன்றம் முடிவு செய்வதற்கு தன் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சங்கதியெல்லாம் ஆராய்ந்த பின்னர் நீதிமன்றம் நம்பினாலே போதும். அதனாலதான் அதுக்கு பேர் ஃபேக்ட்னு வச்சாங்க. எதன் அடிப்படையில் நம்புகிறது என்றால் தன் முன்னால் உள்ள பொறுமைகளை வைத்துத்தான் அது நம்புகிறது. பொறுமைகளின் சாட்சியத்தை வைத்தோ அல்லது பொறுமைகள் சம்பந்தமான சங்கதிகள் வைத்தோ மட்டும் நம்புகிறது. இந்த இடத்தில் தான் நாம் இன்னொன்றையும் பார்க்க வேண்டியது. வாட் இஸ் மீன் பை ஃபேக்ட்? பொருண்மை என்பது என்ன? பொருண்மை என்பது இட்ஸ் அன் ஈவெண்ட். ஸ்டீஃபன் வந்து ரொம்ப அழகா இந்த வார்த்தையை காயம் பண்ணாரு. இட் இஸ் அன் ஈவெண்ட். That too, it's past event and present event, not future event. இதுதான் எவிடன்ஸ் ஆக்டுடைய தத்துவம். பெஸ்ட் எவிடன்ஸ் உள்ள இதுதான். ரெலவெண்ட் ஃபேக்ட்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெலவெண்ட் ஃபேக்ட் இட்ஸ் எ ரெலவெண்ட் ரிலேட்டிங் டு பாஸ்ட் ஈவெண்ட் ஆர் பிரசன்ட் ஈவெண்ட், நாட் ஃபியூச்சர் ஈவெண்ட். ஃபியூச்சர் ஈவெண்ட்டை வச்சு சாட்சி சட்டம் இயங்காது. ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் சாட்சியம் கொடுக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், ஒரு மருந்து கடையில ஃபார் சேல் இருக்குது. அதுல வந்து மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கு, அடுத்தால எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஸோ பிஃபோர் த எக்ஸ்பைரி டேட் கேன் த ப்ராசிக்யூஷன் பி லான்ச்ட் அகைன்ஸ்ட் தி மெடிக்கல் ஷாப் ஓனர்? அது ஃபியூச்சர் ஈவெண்ட். எக்ஸ்பைரி ஆக போகுது. இட்ஸ் எ ஃபியூச்சர் ஈவெண்ட். அதே இது மேனுஃபேக்சரிங் டேட்டும் அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருந்துன்னு வைங்க, இட்ஸ் எ பாஸ்ட் ஈவெண்ட். எக்ஸ்பயர்டு டேப்லெட், ஸோ பீரியட் ஓவர். அதுக்கப்புறம் அதை வித்திருந்தா he will be liable for prosecution. ஸோ எவிடன்ஸ் ஆக்ட் எதை நோக்கி போகிறதுன்னு சொன்னா, பாஸ்ட் ஈவெண்ட் ஆர் பிரசன்ட் ஈவெண்ட், நாட் ஃபியூச்சர் ஈவெண்ட். உதய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாங்கிற வழக்குல இருக்கு. உதய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. உதய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இந்த வழக்குல அது அழகாக அந்த ஈவெண்ட் ஃபேக்ட்னா என்னங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பொறுமை வந்து தொடர்புடையாக பொறுமையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த சாட்சியத்தில் அனுமதிக்கப்படும். இதுதான் சிறந்த சாட்சிய விதிகள், சாட்சியத்தின் சிறந்த விதி. இதுக்கு இன்னும் பிரிவு எடுக்கணும்னா நீங்க உதாரணமாக பிரிவு 30 எடுத்துக்கலாம். 30 ஒரு முக்கியமான பிரிவு. சரி, சாட்சியத்தின் சிறந்த விதிகள், சிறந்த சாட்சிய விதி இரண்டையுமே வந்து ரெண்டு வகையான பிலாசபியாக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பார்த்து. இப்போ 6ல் இருந்து 55 வரை சில பொறுமைகள் தொடர்புடைய பொறுமைகளாக பார்க்கப்படுகிறது. பிரிவு 5 படி அந்த பொறுமைகளுக்கு மட்டுமே சாட்சியம் கொடுப்பதற்கு சாட்சிய சட்டம் அனுமதிக்கிறது, பிரிவு 136 மூலமாக. அதையும் தாண்டி சில விதிவிலக்குகள் பிரிவு 165 இருக்குது. இது இரண்டாம் வகையான ஒரு பிலாசபி. இப்போ ஒரு கேள்வி, சான்றுரையில் அனுமதிக்கக்கூடிய என வெளிப்படையாக ஏதேனும் பிரிவில் நேரடி தடை விதிக்கப்பட்டிருந்தால், சான்றுரையில் அனுமதிக்கக்கூடிய பொருண்மையை சான்றுரையில் அனுமதிக்க முடியாது என நேரடியான வெளிப்படையான தடை எங்கேயாவது இருக்குமானால் அந்த பொருண்மைகளின் சாட்சியத்தையும் நீதிமன்றத்தில் சாட்சியமாக கொடுக்க முடியாது. இது புரியுதா? இதுதான் செக்ஷன் 126 and 24. செக்ஷன் 126 and 24 இதைத்தான் சொல்லுது. செக்ஷன் 126 செக்ஷன் 126 and 24 உள்ள பொறுமை எல்லாம் ரெலவெண்ட் ஃபேக்ட். Though it is relevant, though they are relevant, it cannot be admitted in evidence. அப்போ செக்ஷன் 126 and 24 சாட்சியத்தினோட சிறந்த விதிகளை சில விதிவிலக்குகளையும் வைத்துள்ளது. இட்ஸ் எ பெஸ்ட் கார்டினல் பிலாசபி இன் எவிடன்ஸ் ஆக்ட். எல்லா ரெலவெண்ட் ஃபேக்டும் வந்து அட்மிசபிள் கிடையாது. எல்லா இரலவெண்ட் ஃபேக்டும் இன்அட்மிசபிள் கிடையாது. இதுதாங்க சாட்சியத்தினோட சிறந்த விதி. இதைத்தான் சிறந்த விதியாக சாட்சிய சட்டத்தில் பார்க்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பிரிவு 126 மற்றும் 165 இந்த ரெண்டுமே சில எக்ஸெப்ஷனை வச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி ஃபார் தி பப்ளிக்ஹுட், பொது நலன்
அடுத்தது மூணாவது பிரின்சிபல் ஆர் மூணாவது பிலாசபி, எக்ஸ்க்ளூஷனரி ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். எக்ஸ்க்ளூஷனரி ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், ஆதாரங்களின் விலக்கு விதி. விதி விலக்கு அல்லது விலக்கு விதி, ஆதாரங்களின் விலக்கு விதி. எந்த ஆதாரங்கள் எல்லாம் விளக்க வேண்டும்? எக்ஸப்ஷன் இல்லது எக்ஸ்க்ளூஷனரி ரூல்ஸ். விதி விலக்கு என்பது எக்ஸப்ஷன், எக்ஸ்க்ளூஷனரி என்பது விலக்கு விதி. ஸோ எப்பெல்லாம் ஆதாரங்களின் விலக்கு விதி எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்குதோ அதெல்லாம் ஒரு மூன்றாவது பிலாசபியாக பார்க்கப்படுகிறது. கேள்வி நிலை சான்று நமக்கு தெரியும், ஹியர்சே எவிடன்ஸ். ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் inadmissible. இது ஜெனரல் தியரி. ஸோ இட் இஸ் எ ஜெனரல் எக்ஸ்க்ளூஷனரி ரூல் ஆஃப் எவிடன்ஸ். பட் எப்பொழுதுமே பொது விதிக்கு சில விதிவிலக்குகள் இருப்பதுதான் உண்மை என்பது போல, எப்பெல்லாம் எக்ஸ்க்ளூஷனரி ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஆபரேட் ஆகாது, செயல்படாம போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். வாட் இஸ் ஹியர்சே? வாட் இஸ் த எவிடென்சரி வேல்யூ ஃபார் ஹியர்சே? ரொம்ப முக்கியமான விஷயம். ஜென்ரலி ஹியர்சே இஸ் டப்ட் அஸ் செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். இரண்டாம் தர தகவல் தான் கேள்வி நிலை சான்று அல்லது மூன்றாம் தர நபரிடம் கிடைக்கக்கூடிய ஒரு சான்றாக பார்க்கப்படும். ஸோ டப்ட் அஸ் செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், இதுதான் ஹியர்சே எவிடன்ஸ். அதனாலதான் ஹியர்சே எவிடன்ஸ் அட்மிட் பண்ணப்படவில்லை சாட்சியத்தில் என்று சொன்னால் அது மட்டுமல்ல காரணம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்? வாட் ஆர் த சான்சஸ் டு இம்ப்ரூவ் தி செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், கண்டென்ட்ஸ் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்? இரண்டாம் தர நபரிடமிருந்து மூன்றாம் தர நபரிடமிருந்து நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது என்றால், நாம் எந்த அளவில் இந்த செய்தியை நாம் முழுமையாக நாம் புரிந்து கொண்டோமோ அந்த அளவில் தான் நாம் அதை அடுத்தால் வெளிப்படுத்த முடியும். சோ இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய இன்ஹரண்ட் குவாலிட்டி, என்னுடைய இன்ஹரண்ட் நேச்சர் என்னவாக இருப்பதோ அதற்கு தகுந்தாறு போல் அந்த சாட்சியம் மாற்றி அமைக்கப்பட்டுவிடும். அல்லது வழக்கினுடைய போக்கை எந்த திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று